நம் நாட்டிற்காக இந்த தேசம் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கை முழுமையும் தியாகம் செய்த ஒரு மாபெரும் தலைவன், ஒரு ஈடு இணையற்ற தலைவன், மக்கள் தலைவன், மக்களுடைய நீங்காத மதிப்பையும் மரியாதையும் பெற்ற ஒரு தலைவன் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவன். ஐஆர்எஸ் படிப்பு படித்தவர், உயர்ந்த படிப்புகள் படித்தவர், இந்திய இராணுவத்தின் உயர் அதிகாரியாக பணியாற்றியவர், இந்த தேசப்பட்ட நிலையை கண்டு அந்த பதவியை தூக்கி எறிந்தவர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக செயல்பட்டவர். அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் அவருடைய மனநிலைக்கு பிடிக்காத காரணத்தினால் அந்த கட்சியிலிருந்து வெளியேறியவர். பின்பு அகில இந்திய பார்வர்டு பிளாக் என்ற ஒரு கட்சியை துவங்கியவர். அந்த தேசம் வலுவான பாதையிலே செல்ல வேண்டும், இவர்களை இந்த வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்த்து ஒரு இராணுவ பலத்தை உருவாக்க வேண்டும், அவர்களுக்கு நிகரான இராணுவ பலத்தோடு நாம் இருந்து போரிட்டு விரட்ட வேண்டும் என்று எண்ணியவர். உலகின் பெரும்பான்மையான நாடுகளுக்கு சென்றவர். அந்த நாடுகளெல்லாம் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர். இப்படி ஈடு இணையற்ற முறையில் இந்த தேசத்திற்காக பாடுபட்ட அந்த தலைவன் இறுதியிலே எப்படி மறைந்தான் என்று இன்று அளவிலும் கேள்விக்குறியாக இருக்கிறது. சிலர் விமானத்தில் செல்லும்போது விமான விபத்தில் இறந்தார் என்று சொல்கிறார்கள். சிலர் அவர்களுடைய மரணத்தை இன்றளவும் மர்மமாக வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஈடு இணையற்ற அந்த தலைவன், வரலாற்று சிறப்புமிக்க அந்த தலைவன் நமக்காக, நம் தேசத்திற்காக, நம்முடைய நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலம் வரையில் சிரமப்பட்டவர், போராடியவர், ஒரு முயற்சி எடுத்தவர். இப்படிப்பட்ட தலைவன் புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். அதனால் நம் போன்ற தேச பற்றுமிக்க மக்கள் அவரை நினைக்க வேண்டும், அவருடைய கொள்கையிலே நாம் பின்பற்றி வாழ வேண்டும். அவருடைய புகழ் என்றென்றும் சிறப்புற நாம் அவரை பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என கூறி உங்களோடு இவ்வளவு நேரம் இந்த கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.